அப்துல் கலாம் அவர்களை பற்றி பல்வேறு செய்திகள் இந்த இடத்துல பார்க்கும்போது பல்வேறு செய்திகளை நம்மால் அறிய முடிந்தது. அவர் மத நல்லிணக்கத்திற்கு மிகவும் இணக்கமாக இருந்தவர், அதை பின்பற்றக்கூடியவர். அனைவரும் ஒன்றாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அழைக்கும் வகையில் மத நல்லிணக்கத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவார் என்றெல்லாம் கூறுவார்கள். என்றால் அவர் 10 வயதாக இருக்கும்போது ஒரு சம்பவத்தை அவருடைய அண்ணன் அவர்களை சந்தித்த பொழுது அவர் கூறிய ஒரு சம்பவம் மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமாக நமக்கு பட்டது. அதாவது அவர் 10 வயது பாலகனாக இருக்கும் பொழுது அவருடைய தந்தையார் திரு அப்துல் கலாம் அவர்களின் தந்தையார் ஜெயினுலாப்தீன் மற்றும் அவர் அவர் உள்ளூர் இமாமின் தலைவராக இருந்தால், அதே போலவே லக்ஷ்மண சாஸ்திரிகள் இங்கு உள்ள மிகப்பெரிய கோவில் ஒன்றின் தலைமை அர்ச்சகராக இருந்திருக்கிறார். அதே போலவே இந்த ராமேஸ்வரத்தில் முதல் சர்ச்சினை கட்டிய கிறிஸ்துவாலயத்தை கட்டிய ரெவரண்ட் ஃபாதர் போதல் என்பவர் என்ற 3 பேரும் விவாதங்கள் நடத்துவார்களாம். அந்த விவாதங்கள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றோர் தன்னுடைய கடைசி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பரிக்கர் அவருடைய தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். முக்கியஸ்தர்கள் முதலில் அஞ்சலி செலுத்திய பிறகு அடுத்ததாக பொதுமக்கள் அஞ்சலிக்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவரும் தங்களது மண்ணின் மைந்தனின் முகத்தை பார்க்க வேண்டும், கடைசி மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதற்காக காலையிலிருந்தே இங்கே இருக்கிறார்கள். இதில் இன்னொரு அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய மண்ணின் மைந்தன் நேசித்தார்கள் என்றால் இன்று கடையடைப்பு ராமேஸ்வரத்தில் அவருடைய மரியாதை செலுத்தும் வகையில் இன்று கடையடைப்பு, உணவகங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன, தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. அந்த அளவுக்கு அனைவரும் தங்களது மரியாதை அவர்கள் முனையிலே செலுத்திக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் தண்ணீரும் உணவும் இல்லாமல் காலையில் இருந்தே மாணவ மணிகள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார். தங்கள் மண்ணின் மைந்தனை பார்த்து தங்களுடைய கடைசி அஞ்சலியை செலுத்த வேண்டும், அவர் வழிகாட்டிய லட்சிய பாதையிலே சென்று அவர் கண்ட கனவுகளை நினைவாக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அவரது உறவினர்கள் சிலர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை நாம் தற்போது Afterwards, it will be taken to their family residence. Then tomorrow morning, after their rituals, religious prayers and everything is over, then cremation will take place. Manohar Parrikar, Defence Minister, myself and Sri Ponnu Radhakrishna, Ministers from the Government of India, Sri Shahnawaz Hussain, former Minister, we are all here on behalf of the government because the government have decided to observe the final rites as an official thing from the Government of India. Tomorrow, Honorable Prime Minister Sri Narendra Modi also will be coming around 10:30. After that, the cremation will take place and it will be completed. We only request the people to please show restraint, observe discipline and then pay respects to the departed soul. நாட்டின் பல்வேறு இடங்களில் வந்துள்ள தொலைக்காட்சி நிருபர்களும் செய்தியாளர்களும் ஒளிப்பதிவாளர்களும் படக்காட்சிகளை படப்பிடிப்பதற்காக இருக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது செய்தியாளரை சந்திய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு நாளை இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்றும் பிரதமர் வர இருக்கிறார் என்றும் நமக்கு மீண்டும் ஒருவனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். மத்திய அரசின் சார்பாக தானும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பரிக்கர் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மத்திய அரசின் சார்பில் இன்று அஞ்சலி செலுத்த நேரடியாக வந்திருக்கிறோம் என்று தெரிவித்தார். அவர்கள் மட்டுமல்ல, இங்கு தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு அரசியல் தலைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். தன்னுடைய தமிழ் மண்ணைச் சேர்ந்த தலைவனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அனுமதிக்கப்பட இருக்கிறார். முதலில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அவரது உறவினர்களுக்கு தற்போது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பொதுமக்கள் ஒவ்வொருவராக அருகில் சென்று பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் நாளை பிரதமர் நரேந்திர மோடியும் வர இருப்பதால் அந்த இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிக அளவில் இருக்கிறது. தற்போது அந்த மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பூத உடலினை பார்க்கின்ற அருகில் சென்று காட்சிகள் நமக்கு தெரிகின்றன. மூவர்ண தேசிய கொடி போர்த்தப்பட்டிருக்கிறது. இராணுவ மரியாதை அளிக்கப்பட்டு தற்போது இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தனது சொந்த ஊரில் அடக்கம் செய்வதற்காக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக
13.5 ஏக்கர் அளவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவிலே அமைக்கப்பட்டுள்ள பொது மேடை ஒன்றிலே தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் சாறை சாறையாக வருவதற்கு தயாராக காத்திருக்கிறார்கள். தற்போது நீங்கள் இந்த காட்சியை பார்க்கலாம். எந்த அளவுக்கு வெயிலிலே மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாணவ மணிகள், கல்லூரி மாணவர்கள் என பலரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மக்கள் தலைவனுக்கு, மக்கள் குடியரசுத் தலைவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக. அதுவும் காலையிலிருந்தே காத்து கொண்டிருக்கிறார்கள். உணவும் கிடைக்கவில்லை. உணவகங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலை தான் தற்போது அங்கு இருக்கிறது. இருந்தபோதும் தங்கள் தலைவனுக்கு, மக்கள் தலைவனுக்கு, மண்ணின் மைந்தனுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்கு காத்திருக்கிறார்கள். தமிழக அமைச்சர்கள் காட்சிகளை பார்க்கிறோம். தமிழக நிதித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தற்பொழுது அங்கே இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே கூறியது போல மத நல்லிணக்கத்திற்கு அந்த 10 வயதிலேயே தன்னுடைய 10 வயதிலேயே தன்னுடைய அப்பா ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்த ஃபாதர் போதல் மற்றும் இந்து சமூகத்தை சேர்ந்த லக்ஷ்மண சாதி ஆகிய மூவரும் ஆரோக்கியமான விவாதங்கள் ஈடுபடுவார்களாம். அந்த விவாதங்களை கேட்டபொழுது அன்றைய நிலையிலே அந்த 10 வயதிலிருந்தே மத நல்லிணக்கம் என்பது அவர் மனதிலே புகுந்து விட்டது. அதன் அடிப்படையில் தான் அவர் கடைசி வரை மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாகவே திகழ்ந்தார். ஒரு முறை கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பொழுது அப்துல் கலாம் அவர்களே அது குறித்து ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட்டார். அதாவது அவர் ஒரு இஸ்லாமியர், ஆனால் ஒரு நிகழ்ச்சியின் ஆரம்பிப்பதற்காக குத்துவிளக்கேற்ற தற்போது தமிழக அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை நேரடியாக பார்க்கின்றோம். நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் அமைச்சரவை குழு தற்பொழுது அங்கு தமிழக அரசின் சார்பிலே அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறது. மலர் வளையம் வைத்து அந்த காட்சிகளை தற்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மூத்த அமைச்சர்கள் அனைவரும் தற்போது அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். முதலிலே மத்திய அமைச்சர்கள் செலுத்தினர். அதுக்கு அடுத்தபடியாக தற்போது தமிழக அமைச்சர்கள் செலுத்தி பூவினை தூவி தற்போது அஞ்சலி மரியாதை செய்கின்றனர். அந்த காட்சியை தான் தற்போது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது ராமேஸ்வரத்தின் பேருந்து நிலையம் அருகில் உள்ள மிகப்பெரிய பிரம்மாண்டமான மைதானத்திலிருந்து பொது மேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தற்போது நேரடியாக புதிய தலைவர் முறையாக நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தலைவர் தொலைக்காட்சி கடந்த 48 மணி நேரமாக இந்த செய்தி அப்துல் கலாம் மறைந்தார் என்ற செய்தி கிடைத்தது முதற்கொண்டு தொடர் நிலையாக தற்போது காட்சிகளை பல்வேறு இடங்களில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஷில்லாங், டெல்லி, மதுரை, மண்டபம், தற்போது ராமேஸ்வரம் என்ற அனைத்து இடங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகள் நேரடியாக உலகம் முழுவதும் உள்ள தமிழ் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது தமிழக அமைச்சர்கள் மரியாதை செலுத்திவிட்டு கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அந்த கல்லூரி நிகழ்ச்சி கொண்டு சென்றார். அப்பொழுது அவர் மேடையிலேயே கூறிய பொழுது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நான் விளங்குது. இந்த நிகழ்ச்சியும் விளங்குது என்றால் தான் ஒரு இஸ்லாமியர், என்னை மெழுகுவர்த்தி கொண்டு குத்து விளக்கினை ஏற்ற சொல்கள். மெழுகுவர்த்தி என்பது கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு அடையாளமாக கருதப்படுவது. அதே போன்ற குத்து விளக்கு என்பது இந்து சமுதாயத்திற்கு அடையாளமாக கருதப்படுவது. எனவே இந்த 3 மதத்தினையும் ஒரே இடத்தில் நாங்கள் இணைந்து செய்கிறோம். ஒரு இஸ்லாமியர் மெழுகுவர்த்தியின் மூலமாக குத்து விளக்கினை ஏற்றும் பொழுது ஒரு மத நல்லிணக்கம் இங்கு வெளிப்படுகிறது என்று கூறினார். அப்பொழுது அங்கு எழுந்த கரகோஷத்திற்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த மத நல்லிணக்க உதாரணத்தை கல்லூரி மாணவர்கள் ரசித்தார்கள் என்று அப்துல் கலாமை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக தற்போது நேரடியாக அஞ்சலி செலுத்தும் காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிற அந்த காட்சிகள் நேரடியாக வந்து கொண்டிருக்கின்றன. அங்கு உள்ள முக்கிய அதிகாரிகள், மாவட்ட நீதிபதிகள், தொழிலதிபர்கள் என ஒவ்வொருவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அடுத்தபடியாக விரைவிலே பொதுமக்கள் ஒருவரும் அனுமதிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய தலைவனை, மக்கள் குடியரசுத் தலைவனை பார்க்க வேண்டும், மண்ணின் மைந்தனை பார்த்து தங்கள் மரியாதையினை செலுத்தி ஆக வேண்டும் என்பதற்காக காலையிலிருந்தே சாரையாக பல்வேறு இடங்களிலிருந்து மாணவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்களை அனைவரும் வந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட நானே அங்கு சென்று பார்த்தபொழுது 5 வயது குழந்தை முதல் 90 வயது முதியவர்கள் வரை பார்க்க முடிந்தது. அனைவரும் கலாம் எங்கள் மண்ணின் மைந்தன், இந்த தமிழ் மகன், இந்தியாவின் மகன், இந்தியாவின் முதல் குடிமகனாக உயர்ந்து எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்தவர், உலகிற்கே இந்தியாவிற்கு அடையாளம் காட்ட என்பது போல பல புகழ்மொழிகளை கூறி அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். பல்வேறு இடங்களில் வந்திருக்கிறோம் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரோ தலைவர், தற்போது முன்னாள் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் மாதவன் நாயர். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடன் பணியாற்றிய அதிகாரிகள் எல்லாம் தற்போது அங்கு வந்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். பல்வேறு மதங்களை சேர்ந்தவரும், அதாவது மத நல்லிணக்கத்தை ஏற்கனவே கூறிய போல மத நல்லிணக்க எடுத்துக்காட்டாக திகழ்ந்தால் பலரும் அந்த இடத்திற்கே வந்திருக்கிறார்கள்.
அப்துல் கலாம் குறித்து அவருடைய குடும்பத்தினரை பேசும்போது மற்றும் ஒரு சுவையான நிகழ்வினை அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த தகவல் பலருக்கு தெரியாத ஒரு தகவல் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அப்துல் கலாமும் எழுத்தாளர் சுஜாதா இருவரும் ஒரே கல்லூரியில் ஒரே ஆண்டில் படித்தவர்களாம். 1952 முதல் 54 வரை திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இருவரும் படித்திருக்கிறார்கள். இருவருமே அறிவியல் மீது காதல் கொண்டவர்கள். அவர் அறிவியல் எழுத்தாளராக கடைசியில் மாறினார். அரசாங்கத்தில் பணிபுரிந்து, ஆனால் அப்துல் கலாம் அரசாங்கத்தில் பணிபுரிந்து அவரும் எழுத்தாளர் தான். இருந்தாலும் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் பதவியேற்றார். தற்போது கடற்படையை சேர்ந்த அதிகாரிகள் அஞ்சலி செலுத்துகின்றனர். அந்த காட்சியை பார்த்தோம். நேரடியாக காட்சிகள் வந்து கொண்ட பொதுமக்களை அனுமதிக்க இருக்கிறார்கள். அதற்காக பொதுமக்கள் தயாராக இருக்கிறார்கள் தங்கள் தலைவனுக்கு கடைசி அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்று. ராமேஸ்வரத்தை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய இந்த இடத்திலே பல இடங்கள் எங்கு நோக்கிடும் தற்போது நீங்கள் பார்க்கலாம். சரியாக கட்டைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். அனைவரும் தங்களுடைய தலைவனுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இராணுவ வீரர்கள் தொடர்ந்து முப்படை வீரர்களை சேர்ந்த சில அதிகாரிகள் முக்கியஸ்தர்கள் எல்லாம் தற்போது அஞ்சலி செலுத்திக் தற்போது நமக்கு மற்றொரு தகவல் கிடைத்திருக்கு. ஏற்கனவே 1 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் தற்போது 3:30 மணி அளவில் தான் பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு வைக்கப்பட்டிருக்கு. எனவே சற்று காலத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்படி ஒரு அனுமதியை கொடுக்க முடியாது என்று முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அஞ்சலி செலுத்துவதற்கு மேலும் லட்சக்கணக்கான மக்கள், குறைந்தபட்சம் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள், பணிகளும் பொதுமக்களும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நேரம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் காலத்தை கூட்ட வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்கவிடுமா இல்லையா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் நந்தகுமார் தலைமையில் தற்போது ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தின் முடிவிலே 8 மணிக்கு பிறகு அஞ்சலி செலுத்துக்கு அனுமதிக்கலாமா என்பது குறித்து முடிவு செய்யும் இறுதி முடிவு எடுக்கப்படும். ஏனென்றால் இது பல்வேறு பாதுகாப்பு காரணங்கள் அடங்கியிருப்பதால் பல்வேறு மூத்த அதிகாரிகளை கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டும். தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம், தற்போது மிக பிரபலமாக்கும் செல்ஃபி என்று கூறுவார். அந்த முறையிலே பல்வேறு காட்சிகளை படமாக்கி கொண்டிருக்கிறார் இளைய தலைமுறையினர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு மரத்தின் மீது நின்று கொண்டு கூட அந்த காட்சிகளை பார்க்கின்றார்கள். நமது ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக அந்த காட்சிகளை உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். மரத்தின் மீது நின்று தன்னுடைய தலைவனின் முகத்தை பார்க்க முடியாதா, அவருக்கு அஞ்சலி செலுத்த முடியாதா என்ற பார்வையிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அவருடைய நண்பர் ஒருவர், அப்துல் கலாமின் கூட பழகிய நண்பர் ஒருவர், ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர், தற்போது அஞ்சலி செலுத்துகின்றார். அந்த நிகழ்ச்சியான தருணங்களை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர் அவர் தன்னுடைய இளமை கால தோழனுக்கு தன் கடைசி அஞ்சலியை செலுத்துகிறார். அப்துல் கலாம் ஒவ்வொரு முறையும் இங்கு முன்பெல்லாம் அடிக்கடி வர முடியாவிட்டாலும் ஆண்டுக்கு 2 முறை அல்லது 3 முறையாவது அப்துல் கலாம் ராமேஸ்வரத்துக்கு வந்து செல்வது வழக்கமாக கொண்டிருந்தார். அதே போன்று தினமும் இது ஒரு உறவினரிடம் பேசும்பொழுது அவருடைய அண்ணன் மரைக்காரிடம் பேசும்போது அவர் கூறிய தகவல் என்னவென்றால், தினமும் மறவாமல் மாலை நேரத்தில் 5 to 6 மணிக்குள்ள குடும்பத்தினர் ஒவ்வொரு உறவினர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசக்கூடிய பழக்கத்தை அப்துல் கலாம் தமிழகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும், இந்தியாவில் எந்த இடத்தில் இருந்தாலும், வெளிநாட்டில் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு முறையாவது மாலை நேரத்தில் தன்னுடைய உறவினரிடம் பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்துல் கலாம். அதே போன்றே இங்கு வரும்பொழுதெல்லாம் இந்த இடத்தில் உள்ள அனைத்து முக்கிய தலைவர்கள், தனக்கு தெரிந்த நெருங்கிய தோழர் அனைவரையும் பார்த்து பேசக்கூடிய ஒரு வழக்கத்தை வசந்தகுமார் தற்போது வந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வசந்தகுமார் தன்னுடைய கடைசி அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த மாபெரும் மனிதனுக்கு தன்னுடைய அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள்.